ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு பீலன் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் எஜுகேட்டர். இன்னைக்கு நம்ம 12th மேத்தமெட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்ல எக்ஸாம்பிள் 1.18 தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் 1.18 பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் 1.18ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் 1.18ல find the rank of a matrix by reducing it to an echelon form. echelon formக்கு நம்ம அதை ரெடியூஸ் பண்ணணும். ரெடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ண சொல்றாங்க, ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஓகே, அதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து மேட்ரிக்ஸ், இது ஒரு மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்போ என்ன பண்றேன், இந்த மேட்ரிக்ஸ் வந்து லெட் ஏன்னு போட்டு எழுதிக்கிறேன். லெட் ஏ மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 minus 2 4 3 minus 3 4 minus 2 minus 1 6 2 minus 1 7. இது என்னது, மேட்ரிக்ஸ் ஏன்னு நான் எழுதிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா எலிமெண்டரி ரோ ஆப்ரேஷன்ஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ண போறேன். அப்படின்னா என்னன்னா ஒரு ஆப்ரேஷனா பண்ணி நான் இதை எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வர போறேன். ஓகேவா? நான் ரோ எக்லான் ஃபார்ம் யூஸ் பண்ணி எக்லான் ஃபார்ம் வர வச்சதுக்கு அப்புறமா ரேங்க் கண்டுபிடிக்க போறேன். பார்க்கலாமா? கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், எனக்கு வந்து இந்த 2 பிளேசஸ்ல எனக்கு 0 வரணும், இங்கேயும் 0 வரணும். அதனால என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட் ரோ இருக்கு இல்லையா, இந்த செகண்ட் ரோ இந்த R2 இதில் என்ன பண்றேன், இன்டூ 2 பண்றேன். ஓகேவா? R2 is equal to R2. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் R2-வை 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன கிடைக்குது பாருங்க, 2 minus 2 4 3 minus 3 2s are 6 ஆயிடும். ஓகேவா? செகண்ட் ரோ மட்டும் நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்றோம். பண்ணா 6 ஆகுது. அப்புறமா 4 வந்து 8 ஆயிடும். மைனஸ் 2 வந்து -4 ஆயிடும். -1 வந்து -2 ஆயிடும். ஓகேவா? லாஸ்ட் ரோ என்னது, 6 2 -1 7. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிமிலாரிட்டி தெரியும். ஃபர்ஸ்ட்ல வந்து -6 6 இருக்கா. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ரோ வந்து 0 வர வைக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ண போறேன், R2வையும் R3வையும் அப்படின்னா செகண்ட் ரோவையும் தேர்ட் ரோவையும் எடுத்துக்கிட்டு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போறேன். பார்க்கலாமா என்ன பண்றேன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா பாருங்க, -2 4 3 6 -6 8 -4 -2 6 2 -1 7. இப்போ இந்த மாதிரி இருக்கா, இதான் நான் இங்க எடுத்து எழுதிருக்கேன். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்றேன், ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் படி நான் என்ன பண்றேன்னா R2 செகண்ட் ரோவை R2 minus R2 plus 3R1 பண்றேன். அப்புறம் R3 minus 3R1 பண்றேன். ஓகேவா? நான் ஏன் R1 எடுத்துக்கிறேன்னு கேட்டீங்கன்னா R1ல வந்து 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 2 இருக்கு. நான் வந்து என்ன பண்றேன், அதை 3ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப 3ஆல மல்டிப்ளை பண்ணா 2 3s are 6 ஆயிடும். இப்ப இங்க 6 வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரோ 6 ஆயிட்டதுக்கு அப்புறமா என்ன பண்றேன், செகண்ட் ரோ கூட ஆட் பண்றேன். இங்க -6 இருக்கு, அங்க +6 இருக்கும், 0 ஆயிடும். அதே மாதிரி தேர்ட் ரோக்கு என்ன பண்றேன், சப்ராக்ட் பண்றேன். இன்டூ 3 பண்ணிட்டு சப்ராக்ட் பண்றேன். அப்ப ஏற்கனவே அங்க -2 இருக்கும், -6 இருக்கும், இங்க +6 இருக்கு, அதனால 0 ஆயிடும். ஓகேவா? ஓகே, நம்மளுக்கு ஏத்த மாதிரி நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம், எந்த மெத்தட்ல வேணா பண்ணலாம். ஓகே ஓகே இப்போ பாத்தீங்கன்னா அடுத்து நான் என்ன பண்றேன், இது பண்றேன்னா இந்த ஆப்ரேஷன் தான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ரோ 1 வந்து 3ஆல மல்டிப்ளை பண்றேன். 3ஆல ரோ 1 மல்டிப்ளை பண்றேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்குதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது, R3 வந்து 3ஆல மல்டிப்ளை பண்ணா 6 -6 12 9. எனக்கு இந்த மாதிரி ஒண்ணு கிடைக்குதா?
இப்போ இது என்னது 3R3 ஓகேவா, சாரி R1 3R1 இது R1 ஓகேவா. இப்போ என்ன பண்றேன், 3R1 R2 ஓட ஆட் பண்ண போறேன், அப்புறம் சப்ராக்ட் பண்ண போறேன். பண்ணலாமா? ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணலாம் ஓகேவா. இப்போ பாத்தீங்கன்னா R2 பெர்ஃபார்ம் பண்றேன். என்னன்னா R2 எழுதிக்கிறேன். R2 என்னது -6 8 -4 -2. இப்போ என்ன பண்றேன், R3 கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதோட நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். 6 -6 12 9. இப்போ அப்படியே இதை நான் ஆட் பண்றேன் ஓகேவா. 6 -6 ஆட் பண்ணா 0 வந்துடும். 8ல -6 ஆட் பண்ணா 8ல 6 போச்சுன்னா எவ்வளோ 2 வரும். அப்புறம் -4 + 12, அப்போ 12ல 4 போச்சுன்னா 8 வரும். அதுக்கப்புறமா 9ல 2 போச்சுன்னா -2 இருக்கு இல்லையா, அப்புறம் +9 2 போச்சுன்னா 7 ஓகேவா. எனக்கு இந்த மாதிரி ஒரு ரோ கிடைக்குது. எழுதிக்கலாமா? பாருங்க 2 ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே தான் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் ரோ நம்ம சேஞ்சஸ் பண்ணல, ஆனா அதை வச்சு ஆப்ரேஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஓகேவா. இப்போ பாருங்க செகண்ட் ரோ என்ன கிடைச்சிருக்கு 0 2 8 7 ஓகேவா. 0 2 8 7 இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா நான் தேர்ட் ரோ எடுத்துக்கிறேன். தேர்ட் ரோ எடுத்து பண்ணலாமா? இப்ப தேர்ட் ரோ எடுத்துக்கிறேன். இது என்னது 3R1 ஓகேவா. இது 3R1. இப்ப நான் தேர்ட் ரோ எடுத்துக்கிறேன். இப்ப நானு சாரி இது 3R1 இல்ல, இதுதான் 3R1 ஓகேவா. இப்ப நான் தேர்ட் ரோ எடுத்துக்கிறேன். தேர்ட் ரோ எடுத்துக்கிட்டா 6 2 -1 7 ஓகேவா. இது R3. R3 ஓட நான் என்ன பண்ண போறேன், சப்ராக்ட் பண்ண போறேன். என்ன சப்ராக்ட் பண்ண போறேன், R3R1 சப்ராக்ட் பண்ண போறேன். அப்ப 6 -6 12 9. இது என்னது 3R1. நான் இப்ப இதை சப்ராக்ட் பண்ண போறேன். பண்ணலாமா? சப்ராக்ட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 6 -6 எல்லாத்துலயும் மைனஸ் ஆயிடும், இது பிளஸ் ஆயிடும் ஓகேவா. இது பிளஸ் ஆயிடும், இது மைனஸ் ஆயிடும், இது மைனஸ் ஆயிடும் ஓகேவா. நான் சப்ராக்ட் பண்றோம் ஓகேவா. இப்ப 6 -6 வந்து 0 ஆயிடும். அப்புறம் இது வந்து -6 வந்து பிளஸ் ஆயிடுச்சு, -1 சேர்ந்து, அதனால +6 6 + 2 6 + 2 எவ்வளோ 8. அப்புறமா 12 -12 -12 -1 மொத்தம் -13. அப்புறமா -9 அப்புறமா 7. இப்போ -2 9ல 7 போச்சுன்னா 2, அதனால -2 ஓகேவா. அப்ப 0 8 -13 -2 அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு இது கிடைக்குது ஓகேவா. டன்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சா. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், அடுத்த ஆபரேஷன். எனக்கு ஒன்றும் ரோ எக்லான் ஃபார்ம் ஒன்றும் வரல. அதனால என்ன பண்றேன், இந்த வாட்டி என்ன பண்றேன்னா ரோ 3ல ஆபரேஷன் பண்றேன் ஓகேவா. ரோ 3 ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து இதை கண்டுபிடிச்சதை எடுத்து எழுதிக்கலாம். சால்வ் பண்ணுங்க. 0 0 -2 4 3 ஃபர்ஸ்ட் எதுவும் ஆகல, அதனால அப்படியே எழுதிட்டேன். அப்புறமா 0 2 8 7 அப்புறம் 8 -13 -2. நம்மளுக்கு இந்த மாதிரி தானே ஒரு ரோ கிடைச்சிது. கடைசியில் எப்படி நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இது வந்துச்சா. இப்போ என்ன பண்ண போறோம்னா ரோ 3ல எனக்கு என்ன வரணும், இந்த 8 இருக்கிற இடத்துல 0 வரணும். அதுக்காக என்ன பண்றேன், ரோ 3யை ஒரு ஆப்ரேஷன் பண்ணி மாத்த போறேன். ரோ 3 என்ன பண்ண போறேன்னா R2 இருக்கு இல்லையா, ரோ 2 அது நான் வந்து 4ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். 4R2 மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன் ஓகேவா. 4 ஏன் நான் 4ஆல மல்டிப்ளை பண்ணி இதை கூட சப்ராக்ட் பண்றேன்னா, நம்ம R2 4ஆல மல்டிப்ளை பண்ண நம்மளுக்கு இந்த இடத்துல 2 இருக்கிற இடத்துல எனக்கு 8 வருமா. அப்ப இந்த இடத்துல எனக்கு 8 வரும். அப்புறம் இங்க மைனஸ் போட்டதுனால இங்க -8 வச்சுக்கோங்க. இங்க -8 எனக்கு என்ன வரப்போகுது, -8 + 8 சேர்ந்து 0 வரும். எனக்கு இந்த இடத்துல 0 வர்றதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ஆபரேஷன் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா எடுத்து பண்ணலாம். 2 -2 4 3 0 2
8 7 ரெண்டு ரோவும் மாறல, R3 மட்டும் மாற போகுது. இப்போ நம்ம R2வை 4ஆல மல்டிப்ளை பண்றோம். 4ஆல மல்டிப்ளை பண்ணலாமா? 2 8 7 இந்த 4ஆல மல்டிப்ளை பண்ணனா 0 8 8 4s are 32 8 4 7s are 28. ஓகேவா? ஓகே, டன். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறேன் நான்? இது என்னது? 4R2 நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ R3 இருக்கு இல்லையா? R3யோட 4R2வை சப்ராக்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் R3 எடுத்து எழுதிக்கிறேன். 0 8 -13 -2. அப்புறமா 4R2 எழுதிக்கிறேன். 0 8 32 28. ஓகேவா? எனக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கா? இப்போ நான் சப்ராக்ட் பண்ண போறேன். சப்ராக்ஷன் எல்லா இடத்துலயுமே நெகட்டிவ் சைன் வரும். நெகட்டிவ் 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 எல்லாமே நெகட்டிவ் ஆயிடும். ஆச்சுன்னா என்ன வரப்போகுது? 0 0 அது எதுவுமே ஆகாது, அதனால 0 ஆயிடும். அதுக்கப்புறம் 8 + 8 - 8 0 ஆயிடும். அப்புறம் -32 இருக்கு, இங்க -13 இருக்கு. அப்புறம் என்னத்தையும் ஆட் பண்ணுங்க, -32 -13. அப்ப நம்மளுக்கு -45 கிடைக்கும். அதுக்கப்புறமா -28 -2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு -30 கிடைக்கும். ஓகேவா? 28 + 2 30. இப்ப நம்மளுக்கு அப்படியே கிடைச்சதை எழுதிடலாமா? -45 -30 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆபரேஷன் கிடைச்சிருக்கு. இப்பவும் நான் என்ன பண்றேன்? சிம்பிளிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால என்ன பண்றேன்னா, இந்த லாஸ்ட் 2 இருக்கு பாத்தீங்களா? லாஸ்ட் தேர்ட் ரோ, நான் அதை என்ன பண்ண போறேன்னு பாருங்க. நம்ம அதை என்ன பண்ணலாம்? R3 divided by -15. இது 45யும் -30யும் என்ன ஆகும்? -15 டேபிள்ல போகுமா? அது நான் என்ன பண்றேன்? -15 டேபிள்ல போகிறதுனால -15ஆல் டிவைட் பண்றேன். அங்க நெகட்டிவும் நான் ரிமூவ் பண்றதுக்காக மைனஸ் போடுறேன். நீங்க +15ஆல் டிவைட் பண்ணா -1 வந்துருமா? அங்க மைனஸும் இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் 1ல வர வைக்கிறேன். சிம்பிள் ஃபார்ம் தான் எக்ஸ்ரோக்லாம் ஃபார்ம். ஓகேவா? சிம்பிள் ஃபார்முக்கு கொண்டு வரணும். பாத்தீங்கன்னா நான் அப்படியே டிவைட் பண்ணி எழுதணும், அவ்வளவுதான். 2 -2 4 3 0 2 8 7 0 0. இந்த -45 -15ஆல நம்ம டிவைட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 15 3s தானே 45. அப்ப நம்மளுக்கு -3 கிடைக்கும். ஓகேவா? சாரி, +3 கிடைக்கும். ஏன்னா மைனஸ் மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடும். +3 கிடைக்கும். அப்புறம் பாருங்க, இந்த 30 இருக்கு பாத்தீங்களா? 15 2s தானே 30. 15 3s 45. 15 2s 30. அப்ப 2 கிடைக்கும். +2 கிடைக்கும். ஓகேவா? +2 +3 கிடைச்சிருச்சு. +2 +3. ஓகேவா? 3 2. நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் கிடைச்சிருச்சு. நம்மளுக்கு இப்ப கிடைச்சிருக்க இந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா? லாஸ்ட் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ். இந்த ஈக்குவலன்ட், இது வந்து லாஸ்ட் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு ரோ எக்லான் ஃபார்ம் கிடைச்சிருச்சு. பாத்தீங்களா? கிடைச்சிருச்சா? பாட்டம் ஏரியால கிடைச்சிருச்சு. நான் இந்த இடத்துல ஜீரோஸ் வரணும்னு நினைச்சேன், அந்த மாதிரி நான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். இப்ப பாருங்க, கன்க்ளூஷன் எழுதிடலாம். இப்ப நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? லாஸ்ட் ரோல ரோ எக்லான் ஃபார்ம் கிடைச்சிருச்சு. அப்ப எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்கு? 1 2 3. மூணுமே நான் ஜீரோ ரோஸ் தானே. நான் சிம்பிள் ஃபார்ம் ஆக்கிட்டு அப்புறமா கூட அது நான் ஜீரோ ஃபார்மா தான் இருக்கு. ஓகேவா? அதனால என்னது இது மூணுமே நான் ஜீரோ ஃபார்ம்ல இருக்கிறதுனால 3 நான் ஜீரோ ரோஸ். இப்ப 3 நான் ஜீரோ ரோஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன எழுதலாம்? இத there are 3 non-zero rows exist. Therefore, rank of A equal to என்னது? 3. ஏன்னா rank வந்து 3. இது வந்து இதுல பாத்தீங்கன்னா ரோ பாத்தீங்கன்னா 3 இருக்கு, காலம் பாத்தீங்கன்னா 4 இருக்கு. 3 × 4 எப்படியும் ரேங்க் பாத்தீங்கன்னா 3 குள்ள தான் இருக்கும். அதனால ரேங்க் நான் 3 வர மாதிரி எழுதிக்கிட்டேன். இது வந்து ரோ எக்லான் ஃபார்ம்ல நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? மைனர் மெத்தட்ல வேற மாதிரி பண்ணுவோம். ஓகேவா? ஓகே.
இதோட இந்த சம் 1.18 முடிஞ்சிருச்சு. நம்ம பண்ண டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்க பார்த்து அது வீட்டில் தனியாக போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம் 1.18. தேங்க்யூ.